எப்படியாவது விசிகாவை கூறு போட வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு திரியும் கும்பல் இன்று ஏமாற்றத்தில் உள்ளது என கூறியுள்ள திருமாவளவன், இயக்கம் உடையப் போகிறது, குழப்பம் நிலவுகிறது என பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் கற்பனை செய்திகளை பரப்புகின்றனர் எனவும், அவர்களின் நோக்கம் திருமாவளவன் தலைமையை குறிவைத்து தாக்குவதும் விசிகாவை சிதறடிப்பதும் தான் எனவும் தெரிவித்துள்ளார். எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை கூறு போட்டுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தூக்கத்தை இழந்து படுக்கையிலே புரண்ட கும்பல் இன்றைக்கு ஏமாற்றமடைந்து எங்கோ ஒரு மூலையில் கிடக்கிறார்கள். இதோ உடைய போகிறது, அவர் வெளியே போக போகிறார், இவர் வெளியே போக போகிறார். உட்கட்சியில் கடும் குழப்பம் நிலவுகிறது. திருநாவோடு எல்லோரும் முரண்பட்டு நிற்கிறார்கள். இதெல்லாம் எதிரிகளின் கொள்கை பகைவர்களின் உணர்வாக இருந்தன. அவர்களின் நோக்கம் என்னவென்றால் திருமாவளவன் தலைமையை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சிதறடித்து விட வேண்டும். இதுதான் அவர்களின் நோக்கம். விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்துவதற்கும் எங்களால் முடியும் என்று ஒரு நிலைப்பாட்டை நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம் எடுத்த போதுதான் எனக்கு எங்கோ முன்குத்தியலை போன்ற ஒரு வழி.